ஹாய், இந்த வீடியோவில் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் துவரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்து வேக வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முள்ளங்கி இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி விடணுங்க போட்டு. அப்போ தான் முள்ளங்கி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். கூடவே சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்ச தண்ணி ஊற்றிருக்கேன். புளி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகும். 2 விசில் விட்டோம்னா குக்கரில் குழம்பு ரெடி ஆயிருங்க. முள்ளங்கி நல்லா வெந்துடும், குழஞ்செல்லாம் வராது, நார்மலாக இருக்கும். எல்லா காயுமே இதே மெத்தடில் செய்யலாங்க. கடைசியாக இறக்கும்போது 1/4 ஸ்பூன் நெய் விட்டுட்டிங்க அப்படின்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.